ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நமக்கு தேவை இருக்கிறது நல்லது, நமக்கு ஆசையும் இருக்கிறது நல்லது. ஆசை பேராசையாக மாறாமல் பார்த்துக்கணும். ஆசை என்னவா மாறக்கூடாது? பேராசையாக மாறாமல் பார்த்துக்கணும். ஒருவேளை பேர் ஆசை இருந்தது அப்படின்னு சொன்னா ஜாக்கிரதையா இருங்க, அதை குறைக்க பாருங்க. அது என்னவா மாறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா இச்சையாக மாறுவதற்கு வாய்ப்பு. என்னைக்கு மாறுமை யாருக்குமே தெரியும், அது என்னைக்கு மாறுமை யாருக்குமே தெரியும். ஆகையினால நாம் வந்து ஞாபகத்தில் வைத்துக் கொள்வோம். இப்போ வாலிபருக்காக வரும்போது வாலிபர்களுக்கு ஒரு 5000 ரூபாய் ஒரு போன் வாங்கி கொடுத்தா, ஸ்மார்ட் போன் 5000 ரூபாய் வாங்கி கொடுத்தா அது என்ன? அது தேவை. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கும் இப்ப போயிட்டு அந்த நோக்கியா மொபைல் பார்த்துட்டீங்களா? பெரிய பெரிய பட்டனா இருக்கும். 2005 அதுதான் இருக்குது. அதெல்லாம் நான் வாங்கினேன், அதான் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணேன். சரியா? சோ அந்த நோக்கியா மொபைல் இப்ப யாருமே பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுக்கறது இல்லை. ஆகையினால ஒரு 5000 ரூபாய் கொடுத்து உங்க பெற்றோர்கள் உங்களுக்கு வாங்கி கொடுத்தாங்க ஸ்மார்ட் போன் அப்படின்னு சொன்னா அது என்னது? தேவை. கண்டிப்பா வேணும். நீங்க வெளியே போறீங்க, அப்பா அம்மாவுக்கு கால் பண்ணணும், இமெயில் ஃபெசிலிட்டி இருக்கு, ஸ்மார்ட் போன் வேணத்தான் வேண்டும், வாட்ஸ்அப் இருக்கு. சோ எல்லாமே இருக்கிறதுனால அதை நீங்க பைக்ல இன்ஸ்டால் பண்ணிக்கலாமே, வேதத்தை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ வாட்ஸ்அப்ல எவ்வளவு அருமையான செய்திகள் வருகிறது. ஸோ 5000 ரூபாய் வாட்ஸ்அப் மொபைல், 5000 ரூபாய் ஸ்மார்ட் மொபைல் இருந்தா அது வந்து தேவை. ஆனா 10,000 ரூபாய் மொபைல் வேணும்னு சொல்லி நீங்க பிடிவாக பிடிச்சீங்க. நாங்க அப்பா நீங்க என்ன பண்றீங்க? உங்களுக்கு ஆசை வந்திருக்குன்னா இதுல முதல்ல ஒரு ஸ்டார் போட்டுருக்கேன் பாத்தீங்களா? ஸ்டார் அங்க போட்டுருக்கேன். ஸ்டார் போட்டா என்ன அர்த்தம்? கண்டிஷன் சப்ளை. என்ன கண்டிஷன் சப்ளை? சம்பாதிக்காத வாழ்வு இருக்காங்க. இல்ல பிரதர், நான் 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன்னா 20,000 ரூபாய் மொபைல் வாங்கலாம். ஆனா அப்பம் சொத்துல நீங்க 10,000 ரூபாய் மொபைல் வாங்குற யாராவது பிடிவாதம் பிடிச்சாங்களா பிரதர்? உங்க பிள்ளைகள் யாராவது? அது வந்து ஆசையாக மாறுகிறது. சரி, 20,000 போச்சுன்னா எனக்கு 20,000 மொபைல் வேணும். என் ஃப்ரெண்டுலாம் தான் யூஸ் பண்றாங்க. அதுல என்னது 2 கேமரா 3 கேமரா இருக்கு. அதுல வந்து செல்ஃபி ரொம்ப அழகா இருக்கும். முதல்ல நீ அழகா இருக்க. சரியா? அந்த அழகா இல்லை என்றதுனால தான் செல்ஃபி எடுக்கும்போது ஃபோன் பண்றது. உண்மையா சொல்லுகிறேன். செல்ஃபி போட்டோ வந்து ஒரு 10 அடி தூரத்துல இருந்து எடுத்தா அழகா இருக்கும். நீங்க 2 இடத்துல இருந்து எடுத்தா போண்டா மாதிரி ஒன்னும் எடுத்து பாருங்களேன். ஆகையால் தான் பூ அப்படின்னு சொன்னா இந்த போண்டா கொஞ்சம் அப்படியே என்ன இருந்துச்சுன்னா பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். நீங்க என்ன பண்ணாலும் சில மூஞ்சிக்கு என்ன போல மூஞ்சிக்கு அழகா இருக்கிறது. நான் செல்ஃபி எடுக்காததுக்கு இன்னொரு காரணம் நான் அழகா இருக்க மாட்டேன் என்பதற்காகத்தான். 20,000 மொபைல் நீங்க வாங்கணும்னு பெற்றோருக்கு ஆசை காமிச்சீங்கன்னா அது என்னன்னு சொன்னாலும் பேராசை.